எல்லாருக்கும் வணக்கம். சென்னை நகரத்தோட மேம்பாட்டு பணிகளை பார்வையிட சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் இருக்கு. அதுதான் சிஎம்டிஏ. இவங்க தான் சென்னை நகரத்துடைய திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சென்னை மாதிரியே பல நகரங்களுக்கும் மேம்பாட்டு ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கு. அது இப்போ நிறைவேற போகுது. ஸோ தமிழ்நாட்டுடைய மற்ற நகரங்களுக்கும் சென்னை மாதிரியே ஒரு மேம்பாட்டு ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு இப்போ அரசாங்கம் முன்மொழிஞ்சிருக்காங்க. இதுக்காக மாநில வீட்டு மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை திட்டமிட்டிருக்காங்க. அதுக்காக முன்மொழிவும் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்புகளை ஏற்படுத்துறதுல இருக்கிற அமைப்பு ரீதியான இடைவெளிகளை சரி செய்யும் பணிகளை இப்போ மாநில நகர மற்றும் கிராம திட்டமிடல் துறை கையில் எடுத்திருக்காங்க. இது தொடர்பா நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. நகரங்களை வலுப்படுத்தக்கூடிய வகையில பல மாற்றங்கள் கொண்டு வர போறதா சொல்றாங்க. ஏற்கனவே மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் ஹொசூர்னு 4 நகரங்களுக்கு தனியான மேம்பாட்டு ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு 2021-2022 பட்ஜெட்லேயே தமிழ்நாடு அரசு சொன்னாங்க. இதோட சேர்த்து திருச்சி மற்றும் சேலத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் இல்லாமல் பல நகரங்கள் வேகமாக வளர்ந்துட்டு வருது. அந்த நகர்மயமாக்கல் அப்படின்ற ஒரு கான்செப்டை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் கோயம்புத்தூரில் மெட்ரோ வரப்போகுது. மதுரையிலையுமே மெட்ரோவுக்கு பிளான் பண்ணுறாங்க. திருச்சியும் நல்லா வளர்ந்துட்டு வருது. ஹொசூரில் இன்வெஸ்ட்மெண்ட் குவியுது. தூத்துக்குடி ஒரு பக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இது போக இன்னும் சில நகரங்களில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் குவிஞ்சிட்டே இருக்கு. அதனால இந்த நகர்மயமாக்கல் அப்படின்றது தமிழ்நாட்டில் பல நகரங்களுக்குள்ள வந்துருச்சு. இதை நகர்மயமாக்கல் அப்படின்றது பேரில் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்துல கொண்டு வரணும். அதுதான் உள்கட்டமைப்பு. அந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா தனியான ஒரு மேம்பாட்டு மையம் அமையணும். ஸோ சிஎம்டிஏ மாதிரி பல நகரங்களுக்கும் மேம்பாட்டு ஆணையம் அமைச்சாதான் இது பிராக்டிகலாக கொண்டு வர முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது மட்டும் இல்லை, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த உள்கட்டமைப்பு நல்லா வரணும். அதுக்கு இந்த மாதிரியான ஆணையம் இருக்கணும். இதன் காரணமாக தான் ஒவ்வொரு நகரத்துக்குமே தனித்தனியான மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வரணும் அப்படின்னு இப்போ அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க. இதுக்காக ஒரு ஆலோசனை அமைப்பு கிட்ட ஆய்வறிக்கை கேட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியே இருக்கு. இந்த ஆய்வறிக்கைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா மனித வளத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இதன் மூலமா எந்த அளவுக்கு லாபம் வரும் அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், இப்பேற்பட்ட ஒரு நகரத்துக்கான மேம்பாட்டு மையம் அமைக்கும் போது நிதி ரொம்ப முக்கியம். அந்த நிதியை எப்படி வாங்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. தமிழ்நாடு நகர மற்றும் கிராமப்புற திட்டமிடல் சட்டத்துல இதுக்காக சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் சீக்கிரமா வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு நகரங்களுக்குமே தனித்தனியான மேம்பாட்டு ஆணையம் வரப்போகுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் எந்த மாதிரியான நகரங்களுக்கெல்லாம் இப்படி மேம்பாட்டு ஆணையம் வரணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.